यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत ராட்சசாந்தகம். எங்கெங்கெல்லாம் ராமன் அவனுடைய கதையான ராமாயணம் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் அமர்ந்து கொண்டு ஆனந்தமாக கண்ணீர் வடித்து தலை குலுக்கிக் கொண்டு நாமசங்கீர்த்தனத்தில் ஈடுபடுகிறார் மாருதி ஆஞ்சநேயர். நாம் அடுத்த சன்னிதானத்தில் வியாசராஜரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மேலும் ஒரு ஆஞ்சநேயரை தரிசிக்கப் போகிறோம். திருப்பாச்சூர், திருவள்ளூரிலிருந்து திருத்தணி போகும் மார்க்கம். கடம்பத்தூர் என்னும் ஊர் வரும். அதற்கருகே இருப்பது திருப்பாச்சூர். இப்போதெல்லாம் நகரத்தினுடைய வெளிப்புறங்களிலும் நிறைய குடியிருப்புகளும் கடைகண்ணிகளும் வந்துவிட்டன. ஆகவே ஒரு முறையில் பார்த்தால் பட்டணத்துக்கு சுற்றுப்புறத்தில் சற்றே வெளியில் இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கும் நிறைய பக்தர்கள் வரத் தொடங்கிவிட்டார்கள். இதை போலவே நகரம் விரிவாகி கொண்டு போனால் அநேகமா கிராமத்து கோயில்களுக்கும் மக்கள் வந்துடுவார்கள். இதுல நகரத்துல மட்டுமே வாழ்வது இயலாது. அது தெரிந்துதான் பெருமானோ ஆஞ்சநேயரோ எத்தனையோ வெளியில் சின்ன சின்ன கிராமங்களில் கூட வாழ்கிறார்கள், கோயில் கொண்டுள்ளார்கள். நாம் தான் அதை புரிந்து கொண்டு சிரமம் பார்க்காமல் அந்தந்த கோயிலுக்கு சென்று தரிசிக்க வேண்டும். அதை போல்தான் திருப்பாச்சூரை அடைந்துள்ளோம். கோவில் வாசல் நிலையை தாண்டி உள்ளே செல்கிறோம். மேலிருக்கும் கோபுரத்தை வணங்கிக் கொண்டே உள்ளே போகிறோம். விதானத்தின் மேலே க்ஷீராப்திசாயி திருக்கோலம். தன்னுடைய நாபியில் கமலத்தோடும் ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி நாச்சிமார் அருகே அமர்ந்திருக்க பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அவனை சேவிக்கிறோம். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான். இது ஆழ்வாருடைய பாசுரம். நம் மனத்தில் உள்ளார், கடல் நீரில் சயனித்துள்ளார். ஸ்ரீ மகாலட்சுமியாலே அவருடைய திருமார்பிலேயே எழுந்துருளி இருக்கிறார். இந்த திவ்யமான விக்கிரகத்தை தரிசித்துக் கொண்டு உள்ளே செல்கிறோம். இங்கு கோதண்டராமர் தனித்து எழுந்துருளி உள்ளார். ஆஞ்சநேயர் தனி, கோதண்டராமரோடு இருக்கும் ஆஞ்சநேயர் தனி. நடுவே ராமர், ஓர் புறத்தில் லக்ஷ்மணனும் மற்றொரு புறத்தில் சீதையும், சீதைக்கருகே சின்ன திருக்கோலத்தில் ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி. இவர்களை தரிசித்துக் கொண்டு பக்கத்தில் ஒரு சின்ன மூலவர் ஆஞ்சநேயர் உள்ளார். ஏகசிலா விக்கிரகம். இந்த விக்கிரகம்தான் பல இடங்களிலும் பல கோவிலையும் நாம தரிசிக்கலாம். அநேகமா இவர்கள் எல்லாரும் ஓர் காலத்தில் செய்யப்பட்டிருக்கலாம். அல்லது ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த கருத்தையே லோகத்தில் பிரச்சாரம் பண்ணி இருக்கலாம். அதனால இதே போல ஏகசிலா விக்கிரகத்தை இந்த அளவிலேயே பல திருக்கோயில்களில் நாம் தரிசித்துக் கொள்ளலாம். ஆக சுற்றுப்புறத்தையும் பிராகாரத்தையும் இந்த கோயிலில் சேவித்துக் கொண்டோம். இனிமேல் உள்ளே போய் உயரமான ஆஞ்சநேயர் மூலவரை தரிசிக்க வேண்டும். அதை அடுத்த நாள் செய்வோம். இப்போதைக்கு ஓரொரு திக்கிலும் சுக்ரீவன் வானரோத்தமர்களை அனுப்புகிறான். கிழக்கு நோக்கி வனிதன் என்பவன் தலைமையில் பல குரங்குகளை அனுப்பினான். அடுத்தது தெற்கு நோக்கி ஆஞ்சநேயர், ஜாம்பவான், அங்கதன் போன்றவர்களை அனுப்ப போகிறார். 41வது சர்க்கம். ததப் பிரஸ்தாப்ய சுக்ரீவஹ தன்மஹத் வானரம் பலம் தட்சிணாம் பிரேஷயாமாச வானரான் அபிலக்ஷிதான். ஒரு லட்சத்தோடு வந்து சேர்ந்திருக்கிற வானரங்கள், அவர்களையெல்லாம் கூட்டமாக கூட்டி இந்தந்த புறம் போன அனுப்புகிறான். நீலம் அக்னிசுதஞ்சைவ ஹனுமந்தஞ்ச வானரம் பிதாமக சுதஞ்சைவ ஜாம்பவந்தம் மகௌஜசம். அக்னி என்னும் தேவன், அந்த தேவனே பிறந்தவன் தான் நீலன். நீலனையும் அதே போல் பரமசிவனாரே வந்து பிறந்தார் ஹனுமானாக. அவரையும் பிதாமகரான பிரம்மா அவரே பிறந்தார் ஜாம்பவானாக. ஜாம்பவானையும் ஹனுமானையும் நீலனையும் சுகோத்திரஞ்ச ஷரீரிஞ்ச
शरगुल्मं तथैवच गजं गवाक्षं गवयं सुषेणं ऋषभं तदा गजं गवाक्षन गवयन சுஷேணன் ரிஷபன் மைந்தன் த்விவிதன் கந்தமாதனன் முதலான ரொம்ப முக்கியமானவர்கள். இவ ஒத்தொத்தருமே ஓரொரு படைக்கு சமம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உல்காமுகம் அனங்கஞ்ச ஹுதாசன சுதாவுபௌ அங்கத பிரமுகான் வீரான் வீர கபிகணேஸ்வரா. அங்கதனை தலைமையாக இட்டு, அவர்தான் இளவரசன், ஆனால் அங்கதனை தலைவனாக்கி தெற்கு நோக்கி அனுப்புகிறார். நான் சொல்ற இடத்திலெல்லாம் போய் தேடுங்கள். நர்மதாஞ்ச நதீம் ரம்யாம் மகோரக நிஷேவிதாம் ததோ கோதாவரியும் ரம்யாம் கிருஷ்ணவேணீம் மகாநதீம். நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா ஆகிய நதிகளையெல்லாம் கடந்து தேடுங்கள். நீங்கள் போன பிற்பாடு விந்தியமலை தாண்டியவுடன் தெற்கு பாரதம் வரும், தட்சிண பாரதம். அந்த தட்சிண பாரதம் முழுக்க ஆந்திர பிரதேசம் முக்கியமானது. அதில் தான் கோதாவரியும் கிருஷ்ணாவும் ஓடுகிறது. அங்கு போய் தரிசியுங்கள். விதர்பான் ரிஷ்டிகான் செய்வ ரம்யான் மாஹிஷகானபி மத்ய கலிங்காச்ச கௌசிகாம்ச்ச சதந்ததா. மத்ய தேசம், கலிங்க தேசம், கௌசிக தேசம் தண்டகாரண்யத்தின் ஒரு பகுதி. இவர்கள் இருப்பது கிஷ்கிந்தையில். தெற்கு நோக்கித்தான் வர வேண்டும். ஆனா சற்றே மத்திய பாரதத்தையும் சேர்த்துத்தான் சுக்ரீவன் கூறுகிறான். கிழக்க போக வேண்டியவர்களே ஒரிசா பக்கமும் வங்காளத்தின் பக்கமும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தெற்க போக வேண்டியவாளுக்கு மகாராஷ்டிரத்தினுடைய ஒரு பகுதி, மத்திய பிரதேசத்தினுடைய ஒரு பகுதி. ஆனா அவர் இருக்கிறது அதுக்கு சற்றே தெற்குத்தான். அப்ப வடகிழக்கு திசையில போய் தேடிக்கொண்டே தெற்கு திசையில் தேடச் சொல்லுகிறார். விதர்பான் ரிஷ்டிகான் செய்வ நதியும் கோதாவரியும் செய்வ சர்வமேவ அனுபஷ்யத தத்ரைவான் கிராஞ்ச புண்டாஞ்ச சோழான் பாண்டியாம்ச கேரளான். பாருங்க, 3 சொல்லப்பட்டிருக்கு. சேர, சோழ, பாண்டிய தேசம். இந்த 3 தேசங்களும் நாம பார்க்கிற இப்ப ஏதோ கலியுகத்திலேன்னு மட்டுமில்லை, இது திரேதாயுக காலத்தில் ராமன் காலத்தில் பேசப்பட்டுள்ளது. அப்ப இவர்களுக்கெல்லாம் முன் தோன்றல்கள் உண்டு. நாம் இப்போது சொல்லும் சேழர்களோ சோழர்களோ பாண்டியர்களோ அந்த காலத்திலேந்து வரக்கூடியவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள். தத்ர திரக்ஷத காவேரின் விருகதாம் அப்சரோகணைஹி தஸ்யாசீனம் நகஸ்யாக்ரே மலையஸ்ய மஹௌஜசா. இன்னும் தெற்கே போனால் கர்நாடகன் தமிழகம் வரும். அங்குதான் காவிரி தாயை வணங்குவீர்கள். காவேரியனுடைய கரையிலெல்லாம் தேடுங்கள். இன்னும் தெற்க போங்கோ. தாமிரபர்ணீம் கிராஹஜுஷ்டாம் தரிஷ்யத மகாநதீம் சா சந்தனவனை சித்திரைஹி பிரச்சன்ன தீபவாரிணி காந்தேவ யுவதி காந்தம் சமுத்திரம் அவகாஹதே. தாமிரபர்ணியில ஓட்டம் அதிகம், ஜாகிரதையா தேடுங்கோ. ஒரு தலைவி எப்படி தலைவனை தேடி ஓடுவாளோ அதே போல கிழக்கு கடலை நோக்கி தாமரை வேகமாக தாமிரபர்ணி ஓடுவாள். கூட போய் தேடி பாருங்கள். அகஸ்தேனாந்தரே தத்ர சாகரே வினிவேசதகம் சித்திரசானுநக ஸ்ரீமான் மகேந்திர பர்வதோபமஹ. தெற்கு கோடிக்கு போனால் மகேந்திரகிரி வரும். இன்னைக்கு இருக்கிற நாங்குநேரி தாண்டி திருக்குறுங்குடி அங்கு போனாத்தான் மகேந்திரகிரி. அந்த பர்வதத்தை சொல்றார். கடைசியில அங்கிருந்துதான் ஹனுமான் லங்கையை நோக்கி தாவினார். அங்க போய் தேடுங்கோ. ஜாதரூபமய ஸ்ரீமான் அவகாடோ மகார்ணவம் நானாவிதைர் நகை புல்லைஹி லதாபிச்ச உபசோபித்தாம் அகம்யா மானுஷே தீப்தா தம் மார்க்கத்வம் சமந்ததா தீபஸ்யாபரே பாரே சதயோஜன விஸ்திருதா. அதற்கப்புறம் கடல் வரும். இந்த கடலை தாண்டின பிற்பாடு தெற்கு கடலுக்கு தெற்கே தான் ஒரு தீபம் வரும். அதுதான் லங்கை. அதுதான் ராவணனுடைய வாசஸ்தானம். அது கிட்டத்தட்ட 100 யோஜனை தூரம் நீளம், 1000 மைல் தூரம் நீளமுடையது. அங்கே சகிதேசஸ்து மத்தியஸ்ய ராவணஸ்ய துராத்மனஹ தட்சிணஸ்ய சமுத்திரஸ்ய மத்தியே தஸ்ய து ராட்சசி அங்காரகேதி விக்யாதா சாயாம் ஆக்ஷிப்ய போஜனி. அந்த பெரிய லங்கையின் தாண்டினீர்கள்னா புஷ்பிதகன் என்னும் மலை வரும். அதை தாண்டினால் சூரியவான்கிற மலை வரும். அதை தாண்டினால் வைத்யுதன்கிற மலை வரும். அதை தாண்டினால் குஞ்சரன்கிற மலை வரும். அதையும் தாண்டினால் போகவதிங்கிற பெரிய பட்டணம் வரும். தத்ர போகவதி நாம சர்ப்பானாம் ஆலய புரி. அது நாகர்களெல்லாம் வாழும் இடம். சர்ப்பங்கள், ஒரு தலை பாம்புகள், அது அத்தனை பேரும் வாழும் இடம் போகவதி. அங்குதான் வாசுகிங்கிற பாம்பு வாழுகிறது. சர்ப்பராஜோ மகாகோரோ
யஸ்யாம் வசதி வாசுகி நிர்யாயமார்கிதவ்யாச்ச சாச்ச போகவதி புரி. இப்படி நான் தெரிந்த இடமெல்லாம் சொல்லியிருக்கேன். வாசுகி நாம் அறிந்தது கண்ணனுடைய திருவடிகளை கட்டிக்கொண்டு கருடனிடத்திலேருந்து தன்னை காக்க வேணும்னு பிரார்த்தித்தது. வாசுகி பாம்பை சுற்றித்தான் பெருமாள் கடல் கடைந்து அமுதம் எடுத்து கொடுத்தாரே, அப்ப மந்தர பர்வத்தத்துக்கு கயிறாக நாட்டப்பட்டதே வாசுகி தான். இப்படி தெற்கு நோக்கி அனுப்பி வைக்கிறார். கதிம் விதித்வா வைதேஹ்யாக சந்நிவித்தித்து மர்ஹத யஸ்ய மாசான் நிவிருத்தோக்ரே திருஷ்டுவா சீதேதி வக்ஷதி. நீங்க ஒத்தத்தரும் ஒரு மாசத்துக்கு மேல எடுத்துக்க கூடாது. ஒரு மாதத்துக்குள் திரும்பி வரணும். சீதையை கண்டோம்னு சொல்ல வேண்டும். மத்துல்ல விபவோ போகைஹி சுகம் ச விஹரிஷ்யசி. எனக்கு சமமான போகம், பரிசு, பணம், செல்வம் அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். தத பிரியதரோ நாஸ்தி மம பிராணாத் விஷயதா கிருதாபராதோ பகுஷா மம பந்துர் பவிஷ்யதி. அப்படி ஒருவேளை ஒரு மாசத்துக்கு கீழே நீங்க வரல, அதை தாண்டக்கூடாது. அப்படின்னா என்னுடைய தண்டனை காவலாவீர்கள். யார் ஒரு மாசத்துக்குள் வந்து கண்டேன் சீதேன்னு சொல்லுகிறீர்களோ அதுதான் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். போங்கள். அமிதபல பராக்கிரமா பவந்த விபுலகுணேஷு குலேஷு ச பிரசூதாக மனுஜபதி சுதாம் யதாலபத்வம் தததிகுணம் புருஷார்த்தம் ஆரபத்வம். இனிமேல் இங்கு நிற்க வேண்டாம், புருஷார்த்தமாக சீதையை தேட புறப்படுங்கள். இது வரைக்கும் தான் வால்மீகி சொன்னார். ஆனா கம்பர் தன்னுடைய ராமாயணத்தில் திருவேங்கடம்ங்கிற மலை வரும், தெற்க போனா திருப்பதி திருமலை வரும். அந்த மலைக்குள்ள போய் நீங்க தேட வேண்டாம்னு சுக்ரீவன் சொன்னாங்கிறார். வடசொற்கும் தென்சொற்கும் வரம்பாகி நான் அடைசுற்றும் தன்ஷாரல் ஏங்கிய வேங்கடத்தில் சென்று அடைதீர் மாதோ கோடுரு மால்வரை அதனை குறுகுதிரேல் நெடிய கொடுமை நீங்கி வீடு உறுதிர் ஆதலினால் விலங்குதிர். நீங்க திருமலையில போய் தேடாதீங்கோ. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அது வேங்கடாச்சலம்னு பேர். வேங்கடனா பாப்பங்கள் எல்லாம் எரிஞ்சு போயிடும்னு அர்த்தம். அந்த மலையில நின்னாலே நம் பாப்பங்கள் எரியும். ஆஞ்சநேயா, நீங்க எல்லாரும் தேடுறேன்னு பேர் வச்சுன்னா அந்த மலையில போய் கொஞ்ச நேரம் நிற்பீர்கள், உங்க பாபம் எல்லாம் எரிஞ்சு போயிடும், எல்லாரும் முக்தி அடைவீர்கள். அப்புறம் சீதை யார் தேடுறது? நீங்க முக்தி அடையிறது எனக்கு முக்கியம் இல்லை. இப்போ சீத்தை கிடைக்கிறது தான் முக்கியம். அதனால திருவேங்கட மலைக்கே போக வேண்டாம். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க அவனுக்கு. அந்த மலையில நின்னாலே நம் பாபங்கள் எல்லாம் அழிந்தே போகும். ஆஹா, ஹனுமான் விடை பெற்று கொண்டு புறப்பட போகிறார். தெற்கு நோக்கி அவர் புறப்படுகிறார். நாம் தற்போது திருப்பாச்சூரில் ஆஞ்சநேயரை சேவிக்க சன்னிதானத்துக்குள் போவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வருஷத்திய 2014 ஆண்டு கேலண்டரை பற்றின அறிவிப்பு இது. கூர்ந்து கவனிக்கவும். ஸ்ரீராமனின் பாதையில் இதான் நாட்காட்டிக்கு தலைப்பு. ராமனுடைய கல்யாண குணங்களை வண்ண படங்களோடு விளக்கும் 12 பக்க கேலண்டர்.